வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான சாக்லேட் கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சாக்லேட் கேக்கு செய்ய எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரையோட அளவு இருக்கணும். இப்போ இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை முக்கால் அளவு கரெக்டாக இருக்கும். முக்கால் அளவு சர்க்கரை எடுத்து இது கூட ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்து இதையும் பவுட்ரு பண்ணி இந்த ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், பால் 1/2 கப்பு பால் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இது கூட எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இது கூட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் பவுடர் இது 1 ஸ்பூன் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், லைட்டாக தூள் சால்ட்டு கொஞ்சம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மைதா இது கூட 2 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இது ஓரமாக இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த மாதிரி இப்போ கேக்கு செய்கிறதுக்கு நம்ம பாத்திரம் ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு இல்லைன்னா நெய் தடவிட்டு மைதா லைட்டாக அது கூட சேர்த்து இந்த மாதிரி தடவிக்கோங்க அந்த பாத்திரத்தில். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டன் சீட்டு கூட ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த 5 நிமிஷம் ஊறினதை எடுத்து இது கூட நல்லா இதில் ஊற்றிக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம், அந்த மாதிரி பேன் இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டாண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகணும். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இது கூட சேர்த்துக்கணும். எடுத்து நல்லா மூடி இதுக்கு கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பாத்திரத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வேகிற வர நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை உள்ளே வச்சு ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கேக்கை அழுத்தி பார்த்தோம்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் இருக்கணும். ஒரு 30 நிமிஷம் ஆகும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்லேயே வேக வைங்க. பாதி வெந்து வர்றப்போ நம்ம பாதாம் பிஸ்தாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட தூவிக்கோங்க. இடையில தூவி அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ஆவியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு 30 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த கேக்கு, சாக்லேட் கேக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெயை எடுத்து தடவிட்டு இந்த தட்டில் இந்த கேக்கை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி இந்த மாதிரி இப்போ ஒரு அருமையான சாக்லேட் கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.